சுண்டலி கல்யாணம். முன்னொரு காலத்துல கங்கை நதிக்கு பின்னாடி ஒரு அழகான ஆசிரமம் இருந்துச்சு. அங்க நிறைய சாமியார்கள் ஒரு அமைதியான வாழ்க்கைய வாழ்ந்து வந்தாங்க. அவங்க எல்லாரும் குரு யஜ்ஞாவோட சீடர்கள். அந்த குரு எப்பவும் தியானம் பண்ணிட்டே இருப்பாரு. அவரு ரொம்ப பக்தியா செல்ஃப் டிசிப்ளின்டா இருந்தாரு. ஒரு நாள் அவர் நதியில குளிச்சிட்டு இருக்கும் போது ஒரு பருண்டு ஒண்ணு தான் கால்ல சுண்டலி ஒண்ண தூக்கிட்டு போச்சு. திடீர்னு அந்த சுண்டலி பருண்டோட கால்ல இருந்து சரியா சாமியாரோட கையில விழுந்துச்சு. மறுபடியும் பருந்து மேல பறக்கிறத பார்த்த குரு எலிய தனியா விட்டுட்டு போனா திரும்பவும் எலி அது கிட்ட மாட்டிக்கும்னு நினைச்சாரு. அப்படியே அந்த எலிய பக்கத்துல இருந்த வாழை மரத்து இலையில வச்சுட்டு மறுபடியும் தன்னை சுத்தப்படுத்த குளிக்க போனாரு. அவரோட பவரை யூஸ் பண்ணி அந்த சின்ன பெண் எலிய ஒரு அழகான சின்ன பொண்ணா மாத்தி ஆசிரமத்துக்கு கூட்டிட்டு போனாரு. அவரு தன் மனைவி கிட்ட சொன்னாரா, அம்மா இங்க பாரு, நீ இவள ஒரு பிளெஸிங்கா எடுத்துக்கோ, நமக்கும் குழந்தை இல்ல. அப்படியே அந்த பொண்ணு குருவோட பாதுகாப்புல ஆசிரமத்துல வளர ஆரம்பிச்சா. அவன் நிறைய சயின்ஸ் அப்புறம் வாழ்க்கையின் வழிகளை கத்துக்கிட்டா. குருவும் அவர் மனைவியும் அந்த பொண்ணை நினைச்சு ரொம்ப பெருமைப்பட்டாங்க. ஒரு நாள் குருவோட மனைவி குரு கிட்ட சொன்னாங்களா, அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ற வயசு வந்துச்சுன்னு. அத பத்தி சீரியஸா யோசிச்சுட்டு அவ ஒரு ஸ்பெஷல் குழந்தைனால அவளுக்கு ஒரு ஸ்பெஷல் ஹஸ்பண்ட தான் நம்ம பார்க்கணும். அடுத்த நாள் குரு தன்னோட பவர்ஸை யூஸ் பண்ணி சூரிய பகவான வர வச்சு சொன்னாரு, ப்ளீஸ் என் பொண்ண கல்யாணம் பண்ணிக்கோ, நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு எனக்கு ஆசை, அவளுக்கு பிடிச்சிருந்தா. ஆனா அவர் பொண்ணு சொன்னாளா, அப்பா சூரிய பகவான் இந்த உலகத்துக்கே வெளிச்சம் தராரு, தங்க முடியாத அளவுக்கு சூடாவும் வெப்பமாவும் இருப்பாரு, எனக்கு அவர் கல்யாணம் பண்ணிக்க இஷ்டமே இல்லப்பா, பிளீஸ் எனக்கு வேற ஒரு நல்ல பையனை பாருங்க. அப்போ குரு நினைச்சாரு, சூரிய பகவானை விட வேற யாரு பெட்டரா இருப்பா? அப்போ சூரிய பகவான் சொன்னாரா, குருஜி நீங்க உங்க பொண்ணுக்கு மேகங்களின் ராஜாவை பாருங்க, அவரு எனக்கும் பெரியவர், என்னையும் வெளிச்சத்திலையும் மறைக்கிறவர். அப்போ குரு மறுபடியும் அவர் பவரை யூஸ் பண்ணி மேகங்களின் ராஜாவா வரவழைச்சாரு. என் பொண்ணுக்கு உங்களை பிடிச்சிருந்தா அவளை நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க பிளீஸ். ஆனா பொண்ணு சொன்னா, அப்பா மேகத்தோட ராஜா ரொம்ப இருட்டாவும் ஈரமாவும் குளிராவும் இருப்பாரு, எனக்கு அவரை கல்யாணம் பண்ணிக்க இஷ்டமே இல்ல, பிளீஸ் எனக்கு வேற ஒரு நல்ல பையனை பாருங்க. மேகங்களின் ராஜாவை விட வேற யாரு பெட்டரா இருப்பான்னு குரு நினைச்சாரு. மேகங்களின் ராஜா சொன்னாரா, குருஜி காற்றோட ராஜாவா உங்க பொண்ணுக்கு பாருங்க, அவரு எனக்கும் மேல என்னையே ஊத்தி தள்ளிடுவாரு. அப்போ குரு காற்றோட ராஜாவா வரவழைச்சு சொன்னாரு, என் பொண்ணுக்கு உங்களை பிடிச்சிருந்தா அவங்கள நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க பிளீஸ். ஆனா அவர் பொண்ணு சொன்னாளா, அப்பா காற்றோட ராஜா ரொம்ப வேகமாவும் அமைதியாற்று இருப்பாரு, அவர் வழியா அவர் மாத்திட்டே இருப்பாரு, அவரை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு இஷ்டம் இல்லப்பா, எனக்கு வேற ஒரு பையனை பாருங்க. காற்றின் ராஜாவை விட வேற யாரு பெட்டரா இருப்பான்னு குரு நினைச்சாரு. காற்றின் ராஜா சொன்னாரு, குருஜி மலைகளின் ராஜாவா உங்க பொண்ணுக்கு பாருங்க, அவர் எனக்கும் மேல என்னோட மொத்த காற்றையும் அவர் நிறுத்திடுவாரு. அதனால குரு மறுபடியும் அவர் பவரை யூஸ் பண்ணி மலைகளின் ராஜாவா வரவழைச்சு சொன்னாரு, என் பொண்ணுக்கு உங்களை பிடிச்சிருந்தா அவளை நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க பிளீஸ்னு கேட்டாரு. ஆனா அவர் பொண்ணு சொன்னாளா, அப்பா மலைகளின் ராஜா ரொம்ப கடினமாவும் திடமாவும் இருப்பாரு, அவரை நகர்த்தவே முடியாது, அவரை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு இஷ்டம் இல்ல, எனக்கு வேற ஒரு பையனை பாருங்க. குரு நினைச்சாரு, மலைகளின் ராஜாவை விட வேற யாரு பெட்டரா இருப்பா? மலைகளின் ராஜா சொன்னாரா, குருஜி எலிகளின் ராஜாவா உங்க பொண்ணுக்கு பாருங்க,
அவர் எனக்கும் மேல என் மலைகள் முழுக்க அவர் ஒட்ட போட்டுடுவாரு. குரு மறுபடியும் அவர் பவரை யூஸ் பண்ணி எலிகளின் ராஜாவை வரவழைச்சு சொன்னாரு, என் பொண்ணுக்கு உங்களை பிடிச்சிருந்தா அவளை நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் கேட்டாரு. அந்த பொண்ணு எலிகளின் ராஜாவை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷத்துல வெக்கப்பட்டு கல்யாணத்துக்கு சரின்னு சொன்னா. குரு அவர் பொண்ண ஒரு அழகான எலியா மாத்தினாரு. அப்போதான் அவளால எலிகள் வீட்டோட வேலைகளை செய்ய முடியும். அப்படிதான் குருவோட பொண்ணுக்கு கல்யாணம் ஆச்சு. அதுக்குதான் புத்திசாலிகள் சொல்லுவாங்க, நம்ம கூட பிறந்தத யாராலையும் மாத்த முடியாது.